கேஎல் ராகுல், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட் 3 பேர்ல யாருக்குங்க நல்ல அமௌண்ட் கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்கிற மாதிரி பல பேர் யோசிச்சுக்கிறாங்க. இல்ல யார் யாருக்கு எந்தெந்த அணிகள் தூண்டில் போடும், எந்தெந்த அணிகளுக்கு கேப்டன்சி தேவைப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். பட் ஆனால் இதில் யார் நல்ல ரேட்டுக்கு போவா, அதாவது ஒரு பர்ச்சேஸ் வேல்யூவா குறைஞ்சது இவர் இவ்வளோ அமௌண்ட்டுக்காவது போவார்ப்பா அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதில் இவங்க 3 பேரில் யாருக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும்? ஒரு டீமை விட்டு வெளியே இவங்க 3 பேரும் முடிவு பண்ணி வந்திருக்காங்க. அவங்கவுங்க அந்தந்த டீமுடைய அந்த கேப்டன்சியை விட்டு வெளியே வந்திருக்காங்க. கேஎல் ராகுலாக இருக்கட்டும், ஸ்ரேயாஸ் ஐயராக இருக்கட்டும், ரிஷப் பண்டாக இருக்கட்டும், 3 பேரும் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம்ஸுடைய கேப்டன்சி பொறுப்பை விட்டுட்டு நான் வேற டீமுக்கு போகலான்ற ஐடியாவில் இருக்கேன், ஆக்ஷனுக்கு ஓப்பனாக போகிறேன், டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இந்த 3 பேரில் யாருக்கு அவங்க நினைச்சது நடக்கும்? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், மை பிடிச்சி ஹாய் ஃப்ரம் பாலா. கேஎல் ராகுல் அவர்களுக்கு எவ்வளவு ஆஃபர் பண்ணாங்க எல்எஸ்ஜி, என்ன நடந்துச்சு அப்படின்ற பேச்சுவார்த்தையை பற்றின தகவல்கள் நமக்கு வெளியே வரல. பட் ஆனால் கேஎல் ராகுலில் வந்துட்டு இருக்க சொல்வதற்கான முயற்சிகளை முதல்ல எல்எஸ்ஜி எடுத்தாங்களா அப்படின்னா இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்களுக்கும் தெரியும் அவர் இருக்க மாட்டார் இந்த வருஷன்றது, ஏன்னா போன வருஷம் நடந்த சம்பவம் அப்படி அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து இதுக்கு ஓப்பனாக தான் ரெடியாக இருந்திருக்காங்க. அதே மாதிரி கேஎல் ராகுல் வந்துட்டு இல்லைங்க வெரி சாரின்ற மாதிரி கிளம்பி போயிட்டாப்ல. இது வந்து ரொம்ப ஓப்பன் ட்ரூத்ன்ற மாதிரி தான் ஏற்கனவே எல்லாருக்கும் இருந்திருக்கு. அதே மாதிரி இவர் வெளியே வராரு இன்னைக்கு. இதுதான் இவருடைய சிச்சுவேஷன். இன்னொன்று, இந்த சைடு நம்ம கேஎல் ராகுலை தாண்டி அடுத்ததாக ஸ்ரேயாஸ் ஐயரை பார்த்தோம் அப்படின்னா, கேகேஆர் அணியை போன தடவை வின்னிங் கேப்டனாக இவர் உள்ளே வந்திருக்காப்புல. அதாவது இங்கே கேகேஆர் கேப்டனாக வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் போன தடவை கப்படிச்சு கொடுத்துருக்கிறாரு. வின்னிங் டீமுடைய கேப்டன் அந்த டீமை கொடுத்து அடுத்த சீசனே வந்து வெளியே வராரு ஆக்ஷனுக்குங்கிறது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது ஐபிஎல் வரலாறுலேயே. அப்படிப்பட்ட இந்த வின்னிங் கேப்டனா, ட்ராஃபி அடித்த ஒரு கேப்டனா இவருக்கு மவுசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக பார்க்குற விஷயமா இருக்குது இல்லையா. அடுத்தது 3வது ரிஷப் பண்ட். பண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இவங்களெல்லாம் விட ஒரு ஃப்ளாம்பாயண்ட் பேட்ஸ்மேன், ஒரு T20 பேட்டர்னு பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு இருக்கிறது தான். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்த்தோம். கேஎல் ராகுல் வந்து கேப்டன்சியில் ஒரு சீனியர் பிளேயராக இருந்திருக்காரு, அந்த சீனியாரிட்டின்றது அவரோட பாயிண்ட்டு. ஸ்ரேயாஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் வின்னிங் ஐபிஎல் கேப்டனுங்கிறது. இப்போ ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாம்பாயண்ட் T20 பேட்ஸ்மேனுங்கிறது இவருடைய டேக்லைனு. ஸோ இந்த சீனியர் பிளேயராக, வின்னிங் ஐபிஎல் கேப்டனாக, ஃப்ளாம்பாயண்ட் T20 பேட்டரா, 3 பேரில் யார் அதிகமான அமௌண்ட்டுக்கு போவான்றது தான் இங்கே கேள்வி. இதில் வின்னிங் கேப்டன் அப்படின்ற அடிப்படையில் நம்ம ஸ்ரேயாஸ் ஐயரை ஓகே இவர் மினிமமாக ஒரு 12-14 கோடி ரூபாய்க்கு மேலே போவார்ப்பா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு இந்த பேசிக் ஆஃப் ஒரு 12-14 crore மார்க்கை ஈஸியாக தொற்றுவாங்கங்கிறது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்குது. மினிமம் 12 crore 3 பேரும் கிராஸ் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, இந்த 12 crore மார்க்கை தாண்டி யாருனால ஒரு 15 crore வரைக்கும் போக முடியும், இந்த 12-14 ரேஞ்சை தாண்டி ஒரு 15 டச் பண்ண முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல கேஎல் ராகுலுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னா மேபி இருக்கலாம். பட் ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் பண்ட்டுக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இவங்க 2 பேரும் 15 கண்டிப்பாக டச் பண்ணுவாங்கன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ப்ளஸ் கேஎல் ராகுலுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, மேபி 14 வரைக்கும் வரலாம், 15க்கு டவுட் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 3வது, 15 தாண்டி யார் போவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்னிங் கேப்டன் கேகேஆர் வின்னிங் இடத்துக்கு கொண்டு போனாருன்ற காரணத்தினால ஸ்ரேயாஸ் ஐயரா, இல்லை வந்து தான் ஒரு T20 பேட்ஸ்மேனு, இந்த திரும்பி பார்க்காம முகத்தை இந்த பக்கம் திருப்பிட்டு அந்த பக்கம் அடிக்கிறது, திரும்பினாமே ஃப்ளிக் அடிக்கிறது, அப்புறம் படுத்துட்டு ஷாட் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஃப்ளாம்பாயிண்டான விஷயங்களை பண்ணுறாரு. மக்கள் மத்தியில் ஒரு கிரேஸ் அவருக்குன்னு இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பிளேயர் வந்து பிளேயராக மட்டும் பார்க்காம ஃபேன் பேஸ் யாருக்கு ஜாஸ்தியாக இருக்குது, யாருக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்ற அந்த விஷயத்தையும் நீங்கள் உள்ளே கொண்டு வரும்போது ரிஷப் பண்ணிட்டு நம்ம ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஈக்குவலாக வருவார். பிகாஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் வின்னிங் கேப்டன்ற அந்த ஒரு பாயிண்ட்டை கையில் வச்சுருந்தாலும் இந்த ஃபேன் பேஸு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆள் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எப்போவுமே ஒரு ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட்டுக்கு அவசியம். அந்த அளவுக்கு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பர்சனலாக ஃபேன் பேஸ் அது இதெல்லாம் இருக்குதான்னா ரிஷப் பண்ட்டோட கம்மி தான். ஸோ அந்த பாயிண்டில் ரிஷப் பண்ணிட்டு வந்துருவாப்பில். ஸோ இவங்க 2 பேரும் 15 தாண்டி ஒரு 16 crore கூட போகலாம். பட் ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு 18 crore ஆஃபர் பண்ணப்பட்டு அதை அவர் விட்டு வந்திருக்கிறார். முதல் பிளேயராகவே அவங்க இருக்கிறோம், 18 கோடியே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக தகவல்கள் வருது. பட் ஆனால் ஸ்ரேயாஸ் ஐயர் தரப்புலேருந்து இது மறுக்கப்படுது. அவங்களுடைய தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் சுற்று வட்டாரங்கள்லாம் இல்லைங்க கம்மியான அமௌண்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதெல்லாம் வந்து ஒத்துக்க முடியாது, நான் டாப்பில் தான் இருப்பேன், கேப்டனாக தான் இருப்பேன், எனக்குன்னு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்கணும்னு இவர் சொல்லி தான் பிரச்சனையே ஆச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்மியான அமௌண்ட்டை அவர் எதிர்பார்த்து ஏன்னா இவ்வளோலாம் நம்மளாம் வாங்க முடியாதுன்னு வெளியே வந்து நான் அதிகமாக போகிற ஆளுன்னு சொன்னதுனால அவருக்கு கிடைக்குமாங்கிறது கேள்வி. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 யார் போவா அப்படின்னா ரிஷப் பண்ட் தான். அவருக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் ஹி இஸ் அ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்.
விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஹூ இஸ் அ ஃபிளம்பாயண்ட் T20 பேட்டருங்கிறனால நம்பர் 1 இடத்த நம்ம ரிஷப் பண்ணிட்டு கொடுக்குறோம். அவர் தான் அதிகபட்சமான அமௌண்ட் இவங்க 3 பேரில் போவாங்க. அது 16 கோடியாக இருக்கலாம், 18 கோடியாக கூட இருக்கலாம். ஆனால் 2வது இடத்துல ஸ்ரேயஸ் ஐயர் 15 to 16 crore மார்க்கில் விழுவார், இல்லை 14 crore வரைக்கும் விழுவார். KL ராகுல் 3வது இடத்துல 12 to 14 crore மார்க் மேலே தாண்ட மாட்டார் அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து. பிகாஸ் அவர் கேப்டன்ஸில் பெருசாக ப்ரூவ் பண்ணல. PBKS ஆகட்டும், LSG ஆகட்டும், எல்லா இடங்கள்லையுமே அவருடைய கேப்டன்சி கொஞ்சம் மந்தமாக தான் இருந்துகின்ற பாயிண்ட்னால அவர் 3வது இடத்துல வராரு. ஸோ இதான் நம்மளுடைய பாயிண்ட். நம்பர் 1 ரிஷப் பண்ட், நம்பர் 2 ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 3 KL ராகுல். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும்